நாளன்னைக்கு நம்ம அர்ஜுனுக்கு 25 வயசு முடிய போகுது. ரொம்ப விசேஷமான நாள். நம்ம அர்ஜுனோட பிறந்த நாளை நம்ம கிராண்டா கொண்டாடணும். இன்னொரு பக்கம் என் பயம் அதிகமாக்கிட்டே இருக்கு. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ, எப்ப என் அர்ஜுன் என்னை விட்டு போயிடுவானோங்கிற பயம் எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. என் பிள்ளைய நான் எப்படி காப்பாத்த போறேன்? அத்தே, வீட்ல எல்லாரும் அர்ஜுனோட பிறந்த நாள் கொண்டாடுற சந்தோஷத்துல இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் அத்தை இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சுவாமிஜி சொன்ன ஜோசியத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. எதுவும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. நம்ம அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. அதுவும் நாம எல்லாரும் இருக்கும்போது யாரும் வந்து நம்ம அர்ஜுனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக விட்டுருவோமா? சான்ஸே இல்ல. நீங்க நிம்மதியா இருங்க. எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு டென்ஷனா இருக்கு. எதுவுமே யோசிக்க முடியல கருணா. எந்த நேரத்துல என்ன ஆகுங்கிற பயம் அதிகமாக்கிட்டே இருக்கு. அத்தை, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க எல்லாம் இருக்கோம்ல. சித்ரா, என்னம்மா சர்ப்ரைஸ் இது? உன்னால எங்க கிட்ட இந்த அளவுக்கு ஆறுதலா பேச முடியுமா? முன்ன மாதிரி நீ ஏடா பேசுறது இல்லையே. உனக்குள்ள நல்ல மாற்றம் வந்திருக்கு. சும்மா இருக்கீங்களா? நான் எப்பங்க ஏளனமா பேசிருக்கேன்? பாருங்க அத்தை உங்க பையனை. என்ன ஏதாவது சொல்லலைன்னா இவருக்கு தூக்கமே வராது. அப்படி இல்ல சித்ரா, உன்னோட இந்த அமைதியான உருவத்தை நாங்க யாரும் பார்த்து பழக்கப்படல, அதான் நாங்க கேட்டோம். போதும்டா கருணா, கொஞ்சம் சும்மா இரு. ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கே நீ? இதோ வந்துட்டான் பாருங்க நம்ம ஹீரோ. டே அர்ஜுன், டே நில்லுடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏதோ ரோபோட் நடந்து வர மாதிரி வந்துகிட்டு இருக்க. அது இருக்கட்டும், என்னடா நீ தனியா வர? 2 பேரும் ஒன்னாதானே கோவிலுக்கு போனீங்க. அமிர்தா எங்க? என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. ஃப்ளேவர் போயிட போகுது. ஃப்ளேவரா? என்னடா ஆச்சு இவனுக்கு? இவனுக்கு என்ன ஆச்சு அத்தை? இது வரைக்கும் அர்ஜுனை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. இந்த சினிமால எல்லாம் புதுசா காதல்ல விழுந்த ஹீரோ இருக்காங்களே, அந்த மாதிரி இருக்கான். நம்ம அர்ஜுனுக்கு தினமும் ஒரு அவதாரம். என்னமோ அவன் சந்தோஷமா இருந்தானா எனக்கு அதுவே போதும்பா. வா சித்ரா. சிஷா, முடிஞ்சது அமிர்தா. உன் புருஷனை கொண்டாடினதும் அவனுக்கு முத்தம் கொடுத்ததும். அது அப்படி இல்லை சிஷா. அது அது என்னன்னா, வாய மூடு துரோகி. நான் ஒன்னும் என்னோட சுயநலத்துக்காக இங்க வரல அமிர்தா. நீ என்னுடைய உயிர் தோழிங்கிறதுனால நீ பழி வாங்கறதுக்காக உனக்கு துணையா நின்ன. இதுதானா நீ எனக்கு கொடுக்கிற பரிசு? சபாஷ். மொத்தத்துல
கத்தி எடுத்து முதுகுல குத்துற இந்த மனுஷங்களோட குணம் உனக்கும் வந்துருச்சுல அமிர்தா. சபாஷ், போதும் சேஷா, நிறுத்துறியா? நீ அங்க நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தோணுதோ அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்ட. நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க சேஷா. கொஞ்சம் பொறுமையா அமைதியா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. இதுக்கு மேல நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அமிர்தா? இதுக்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எதிரிய சம்ஹாரம் பண்ண நான் கஷ்டப்பட்டு போட்ட திட்டம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாம ஆக்கி நாகலோகத்துக்கே கலங்கம் ஏற்படுற மாதிரி பண்ணிட்ட அமிர்தா. சொல்லு, இதுக்கு மேல சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன இருக்கு? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடு, சொல்லிடு. கோபத்துல நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க சேஷா. ஏன் என்ன தப்பானது இல்ல. போதும், நிறுத்த அமிர்தா. நான் எதையும் எப்பவும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன். சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ பேசுறேன். ஆனா தப்பா நடந்துக்கிறது நீதான். சொல்லு, என்னோட முயற்சிக்கு நீ ஏன் தடையா நிக்கிற? எதிரி என்னோட கண்ணு முன்னாடி துடியா துடிச்சு சாகணுங்கிறது என்னோட முடிவா. அதை ஏன் தடுத்த? ஏன் என்னோட பாதையில குறுக்கிட்டுக்கிட்டே இருக்க? சொல்லு. நான் உன் பாதையில என்னைக்குமே குறுக்கிடல சேஷா. நியாயமா என்ன செஞ்சிருக்கணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன். இதுக்கு அந்த ஆண்டவன் தான் சாட்சி. அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் செஞ்சிருக்கிற காரியம் சரியான காரியம் தான் என் மனசாட்சி சொல்லுது. மனசாட்சியா? இது அமிர்தா உன்னோட மனசாட்சி? செத்துக்கிட்டு இருக்கிற எதிரிய காப்பாத்துன்னு உன் மனசாட்சி சொல்லுச்சா? உன் அப்பாவையும் அம்மாவையும் மனசாட்சியே இல்லாம கொண்டு இருக்காங்க. அந்த பாவிகள்ல ஒருத்தனோட மகன் தான் அர்ஜுன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நாம இத்தனை காலங்களா எந்த நாளுக்காக எந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த நாள் அந்த தருணம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்த போது கைக்கு எட்டினத வாய்க்கு எட்டாம ஏன் பண்ணிட்ட அமிர்தா? எதிரி என்னோட கண்ணு முன்னாடி துடியா துடிச்சு சாகணுங்கிறது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. வாய்ப்பே இல்லை. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அர்ஜுன், ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ அர்ஜுன், டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி படுத்துட்டு இருக்க? என்ன கீழே பேசும்போது கூட நீ சரியா பதில் சொல்லல. என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்ல, அதிகமா பேசிட்டா ஃப்ளேவர் போயிடும்.
என்ன எதுவும் கேட்காத. ஃப்ளேவரா? ஹலோ, வாயில சிவிங்கம் எதை வச்சிருக்கியா என்ன? ஃப்ளேவர்னா என்னடா அர்த்தம்? என்னடா ஆச்சு உனக்கு? அதிகமா பேசிட்டா ஃப்ளேவர் குறைஞ்சு போயிடும். என்ன பேச வைக்காதனா? டேய், அப்பத்துல இருந்து ஏதோ தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கியேடா. ஃப்ளேவர் குறைஞ்சு போயிடும். உனக்கு கேரண்டியா மூளை குழம்பிடுச்சு. இல்லனா வெளியில போயிருந்தல, அதான் ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை என்ன பண்றது பாரு. அம்மா, அம்மா. என்னடா கருணா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா கூப்பிட்டு இருக்க? உங்க புள்ளைய பாருங்க, என்னவோ ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கவன் இவன் தான். வந்ததுல இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்றான், ஃப்ளேவர் குறைஞ்சு போயிடுமா. முதல்ல ஏதாவது கோயில் பூசாரி வர சொல்லி இவனுக்கு மந்திரிச்சு விடுங்கம்மா. சரியா போச்சு போ. அவ என்னடானா வேற ஏதோ ஒரு உலகத்துல காணாம போயிட்டான். நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கருணா, அண்ணனும் தம்பியும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க போல இருக்கு. உங்க விளையாட்டுல என்ன இழுக்காதீங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை ஏற்கனவே கிச்சன்ல இருக்கு. உங்க ஆட்டத்தை நீங்களே தொடருங்க, நான் கிளம்புறேன். இல்லம்மா, என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு அம்மா வேலை இருக்கு. கேட்டு போமா. டே அர்ஜுன், நான் உனக்கு அண்ணனா இருந்தோ உன்னை என்னால சரியா புரிஞ்சிக்க கூட முடியலையடா. எனிவேஸ், சந்தோஷமா இருக்க. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இருக்கேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? தெரியும் சேஷா, ஆனா நீ சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் பொறுமையா நிதானமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. விஷயம் தெரியாம நீ இப்படி ஆத்திரப்பட்டு கத்துறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இது பாரு சேஷா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எதிரிங்க இப்ப ரொம்பவே எச்சரிக்கை ஆயிட்டாங்க. அவங்கள நம்ம சக்தியால இல்ல, யுக்தியால தான் ஜெயிச்சாகணும். அதுக்கு இத பாரு சேஷா, அர்ஜுன் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதாலதான் என்னால அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த அர்ஜுனே இல்லனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடலாம். ஏன்னா அந்த வீட்டுல எனக்கு ஸ்தானம் இல்லாம போயிடும். என்னோட லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்கணும்னா நான் அந்த வீட்லயே இருந்தாகணும். அதுக்கு அந்த அர்ஜுன் உயிரோட இருக்கணும். தேவையில்லை. அந்த வீட்ல இருக்க முடியலன்னா வெளியில இருந்து பாத்துக்கலாம். நீ அர்ஜுனோட பொண்டாட்டிங்கிற பேர்ல எதிரியோட நிழல்ல அந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ தனியால கஷ்டப்பட்ட, அதனால உனக்கு அவசியம் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் உனக்கு துணையா இருக்கேன். அவனை சாகடிச்சிட்டு அந்த வீட்ல இருந்து வெளியே வா. அது அது அப்படி முடியாது சேஷா. அது அவ்வளவு சுலபம் கிடையாது சேஷா. அவங்க கதையை நாம முடிக்கணும்னா அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நாம கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி கண்காணிக்கணும்னா நாம அவங்க கூடவே இருந்துகிட்டு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க கதையை முடிக்கணும். அதுவும் இல்லாம இங்க இன்னொரு சூட்சமும் இருக்கு. என்னது? எதிரிகளுக்கு நாகமணி எங்க இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவங்க கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி
நாகமணி எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கதையை முடிக்கணும். இது எல்லாமே ஒழுங்கா நடக்கணும்னா நான் அந்த வீட்ல இருந்துதான் ஆகணும். அப்படின்னா உனக்கு அர்ஜுன் மேல எந்த விதமான உணர்வுகளும் இல்லையா? உன் வார்த்தைய நான் நம்பலாமா? நிச்சயமா சேஷா, நிச்சயமா எனக்கு அர்ஜுன் மேல எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே நம்ம போராட்டம் பலவீனம் அடைஞ்சிடும். நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அர்ஜுனை நான் காப்பாத்தினேனே தவிர வேற எந்த சுயநலமும் எனக்கு கிடையாது. உன்னுடைய வார்த்தைகள்ல ஒரு சில விஷயங்களை தான் நம்ப முடியுமே தவிர மொத்தமா நம்ப முடியாது. எனக்கு இப்பவும் நீ சொல்றதுல நம்பிக்கை இல்ல. அப்படின்னா நீ என்ன சொல்ற சேஷா? இத பாரு அமிர்தா, இதுக்கு முன்னாடி நீ சொன்னதுக்கெல்லாம் பதில் பேச்சு பேசாம தலையாட்டுக்கிட்டு இருந்த அந்த சேஷா செத்து போயிட்டா. இப்ப மறுபிறவி எடுத்திருக்கிற சேஷா வெறும் பழி வாங்குற எண்ணத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு பலி எப்போ கொடுக்கலான்னு ஆத்திரத்தோட காத்துக்கிட்டு இருக்கிற சீறிக்கிட்டே இருக்கிற நாகராணி. இன்னைக்கு வேணா நீ அந்த அர்ஜுனை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த அர்ஜுனை நீயே தாக்கி சாகடிச்சுதான் ஆகணும். அந்த அர்ஜுனை நீ பலி கொடுத்தே ஆகணும். தேவையில்லாத சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எதிரிய சம்ஹாரம் பண்றத தள்ளி போட்டுக்கிட்டே போனா அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பழைய சேஷா இல்ல. இன்னைக்கு நடந்த மாதிரி என்னைக்குமே நடக்க கூடாது. நான் கிளம்புறேன். அடிக்கடி வந்துகிட்டே இருப்பேன். நேரம் வந்தாச்சு உத்பாலகா. ஊர் மொத்தம் இப்ப இருட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கு. உனக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. வா உத்பாலகா, வா 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 வா. சொல்லு உத்பாலகா, சொல்லு. போன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்திருக்கல்ல. சிவலிங்கத்துக்குள்ள இருக்கிற அந்த அபூர்வமான சக்தி என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? சொல்லு உத்பாலகா, சொல்லு. நீ கண்டுபிடிச்ச அந்த ரகசியம் என்னங்கறத சொல்லு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சக்தி சுரூபனா எது? எந்த சக்திக்காக இந்த மொத்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷங்க ஏங்கி போவாங்க? எந்த ஒரு சக்திய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பூலோகம், பாதாள உலகம்னு எல்லா உலகத்தையும் சேர்ந்த பல வகையான உயிரினங்கள் தீவிர முயற்சி எடுப்பாங்களோ? எந்த பொருளுடைய சந்நிதியில இந்த பிரபஞ்சத்தோட எல்லா செல்வங்களும் அபரீதியா கிடைக்குமோ? எந்த தெய்வீக பொருளை நாம நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா ஆயுளும் ஆரோக்கியமும் விருத்தி அடையுமோ? எந்த அபூர்வமான சக்தியோட உதவியால மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய சக்தியை பெற முடியுமோ? சொல்லு உத்பாலகா, என்னுடைய ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அபூர்வ சக்தி என்னங்கறத தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சொல்லு உத்பாலகா, சீக்கிரம் சொல்லு. எந்த நாகமணியை அடையணுங்கிறதுக்காக தக்ஷக மற்றும் வாசுகி வம்சத்துக்கு நடுவுல பல தலைமுறைகளா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த நாகமணி அந்த சிவலிங்கத்துக்குள்ள அடங்கி இருக்கு.